Hello friends, welcome to Pebbles. நான் செய்ய போறது தண்டு மோர். இது வந்து வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம மருத்துவ குணங்கள் வந்து தண்டுக்கு நிறைய இருக்கு. இது வந்து சிறுநீரக கற்கள் இருந்துச்சுன்னா இது எடுக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கு. இது வந்து எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். தேவையான இன்கிரிடியன்ட்ஸையும் பார்த்துடலாம். வாழைத்தண்டு ஒன்று எடுத்திருக்கேன். தயிர் வந்து அரை கப் எடுத்துக்கணும். அதே மாதிரி என்னன்னா தயிர் வந்து அதிகமாக சேர்த்தக்கூடாது. கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க அதுக்கு பதிலாக தண்ணி வந்து அதிகமாக சேர்த்திக்கணும். தயிர் கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா கால்சியம் வந்து டெபாசிட் ஆச்சுன்னா திருப்பி வந்து கல் வந்து கிரியேட் ஆகும். அதனால வந்து நம்ம தயிர் வந்து கம்மி பண்ணிக்கலாம். தண்டு வந்து என்னன்னா உப்பு தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இது தண்டு வந்து அதாவது நார் நிறைய இருந்தது யூஸ் பண்ண வேண்டாம்னா நீங்க இந்த மாதிரி நீர்மோர்ல போட்டு அடிச்சு நம்ம குடிச்சுக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொத்தமல்லி, இஞ்சி வந்து 6 துண்டு எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில போட்டு அடிச்சுக்கலாம். இப்போ எப்படி மிக்ஸ் பண்றதுங்கிறத பார்க்கலாம். தண்ணி நம்ம எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். சின்னதாகவும் நீங்க கட் பண்ணிக்கலாம். நான் பெருசா போடுறேன். இதுல வந்து நார் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நார் எப்படி இருந்தாலும் நம்ம வடிச்செடுக்கிறப்போ ஈஸியா எடுத்துக்கலாம். கூடவே தயிர், தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு நீங்க பச்சை மிளகாய் வேண்டானா நீங்க போடாம விட்டுலாம். இஞ்சி, கொத்தமல்லி, அதே மாதிரி சீரகம். இது எல்லாமே வாசனைக்காக நம்ம ஆட் பண்றோம். சீரகம் உடம்பு குளிர்ச்சி, அதே மாதிரி டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இதை வந்து நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். இப்போ இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இதையே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு வடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ராக் சால்ட்டை நம்ம வடிச்சுக்கலாம். இது நல்லா தண்ணி வந்து இறங்குற மாதிரி நல்லா பண்ணிவிடுங்க. இன்னும் 2 டம்ளர் தண்ணி விட்டு நம்ம இன்னொரு டைம் அடிச்சுக்கலாம். இன்னுமே கொத்தமல்லி, இஞ்சினோட இது இருக்கு, துண்டு எல்லாமே இருக்கு. சின்ன சின்ன துண்டுகளா இருக்கிறதுனால இதையும் நம்ம இன்னொரு டைம் மிக்சியில போட்டு அடிச்சு வடிச்சுக்கலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும். தண்டு பாத்தீங்கன்னா நல்லா எல்லாமே அடிச்சிட்டோம். இஞ்சி அது மட்டும் தான் இருக்கு. இன்னொரு 2 சுத்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு டைம் அடிச்சிட்டோம். இதையும் நம்ம ஊற்றிக்கலாம். இது நல்லா வடிச்சு விடுங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எல்லாமே கீழே போயிடும். தண்டு மோர் ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஒரு குளரில் ஊற்றிக்கலாம். சுவையான தண்டு மோர் ரெடி. தண்டு மோர் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து என்னென்னா வெயில் காலத்தில் வந்து இது நிறைய எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சியும் கூட. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.